ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வணக்கம். நான் தற்போது கும்பகோணம் வட்டம் முளையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணகிரி விநாயகர் ஆலயத்திலிருந்து தங்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த ஆலயம் அருள்மிகு பரசுநாதர் ஆலயத்திற்கு தென்புறத்தில் அமைந்துள்ளது. நாகம் அரசு வேம்புடன் திருமலைராஜன் ஆற்றின் கரையிலே மிக சிறப்பாக கிராமிய சூழலுடன் அமைந்துள்ளது. தற்போது நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. சுவாமியின் வரலாறும் அதை பற்றிய கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் திரு கோவை தங்கமணி ஐயா அவர்கள் சுவாமியின் திருவுருவத்தை பற்றி கூறுவார்கள். வணக்கம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விநாயகரை சிரிக்கும் விநாயகர் என்று சொல்லலாம். அபூர்வமான விநாயகர். இவருடைய உடல் அமைப்பு, சிற்ப அமைப்பு, அமர்ந்திருக்கின்ற நிலை இதெல்லாம் வைத்து பார்ப்போமானால் சுமார் 640 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விநாயகர் இங்கே இடம்பெற்றிருக்க வேண்டும். பெரிய பீடத்தின் மீது சுகாசனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வயிற்றில் மிகப்பெரிய 2 நாகங்களை உதரபந்தனமாக கட்டி இருக்கிறார்கள். இங்கே நாகம் இடம்பெறுகின்றது. அவருடைய தும்பிக்கையிலே மோதகமானது இடம்பெறுகிறது. கழுத்து நிறைய யானைக்கு சூட்டு போல பட்டங்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. கரங்களை எப்படி வச்சுக்காங்க பாருங்க. 2 மேல் விரல்களை மேல் நோக்கி வைத்து 2 கட்டை விரல்களையும், அதாவது ஆன்மாவையும் உடலையும் இணைக்கின்ற அமைப்பிலே அவருடைய கையமைப்பாளர் காட்டப்படுகின்றது. ஒரு பக்கம் அங்குசமும் இன்னொரு பக்கம் பாசாங்கமும் இடம்பெறுகின்றன. இன்னொரு பக்கம் ஊர்கஸ்தமாக தன் தொடையின் மீது வைத்திருக்கின்றார் இந்த பெருமான். பாதங்கள் 2ம் மேல் நோக்கிய நிலையில்லாமல் ஒன்று கீழ் நோக்கிய நிலையிலும் மற்றொன்று பக்கவாட்டு நிலையிலும் காட்டப்படுகின்றது. இந்த முக அமைப்பு தான் இந்த விநாயகருக்கு மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. மந்தகாச சிரிப்பு என்று சொல்வோம்னா மௌனமாக ஒருவருடைய முகத்துக்கு நேராக அவருடைய குற்றங்களையோ குறைகளையோ கூறி சிரிப்பதை காட்டிலும் அவருடைய குறைகளை மனதில் வாங்கிக் கொண்டு அவருக்கு எவ்வாறு தீர்க்கலாம் என்கின்ற போது அந்த மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுதான் மந்தகாச சிரிப்பு என்று சொல்வோம். யானை சிரிக்குமா என்றால் இங்கே விநாயகர் யானை வடிவில் சிரிக்கின்றார். அவருடைய சிரிக்கின்ற நிலையிலேயே நெற்றி பொட்டு ஆகிய இந்த மத்தக பகுதியின் கீழ்ப்பகுதியை பார்ப்போமானால் ஒரு மனிதன் அதிகமாக மன மகிழ்ச்சியோடு உடல் குலுங்க சிலிக்கின்ற போது வயிறு மேலேறும், தோள்பட்டை மேலேறும், முகங்களுடைய கன்னப்பகுதிகள் மேலேறும், நெற்றி பொட்டு மேலேறும். அந்த வகையிலே அந்த வாய்ப்பகுதியிலே மட்டும் உள்நோக்கி போகும். இந்த மனித மானுடையில் அடிப்படையிலே இந்த சிற்பமானது மிக அற்புதமாக உன்னுடைய குறைகளை எல்லாம் நான் அறிந்து கொண்டே நீ ஒன்றும் போற வேண்டாம், உனக்கு இனிமேல் இங்கே வந்ததனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று மகிழ்ச்சி முகத்தோடு வரம் கொடுக்கின்ற விநாயகராக இருக்கின்றார். அது அருமையான பெயர் சொன்னார்கள். பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விநாயகருக்கு அருணகிரி விநாயகர். அருணன் என்றால் சிவப்பு என்று பொருள். சூரியனுக்கு அருணன் என்று பெயர். அருணகிரி என்றால் மலையிலேயே செந்நிறத்தோடு உதிக்கின்ற சிவன் என்று பொருள். இவர் எப்படி இருக்கின்றால் சிவ அம்சமாக இந்த கல்லுடைய அமைப்பு சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருக்கின்றதாக மிக பொருத்தமாக அமைகின்றது இந்த பெயர். அருணகிரி விநாயகர் என்று பெயர். பொதுவாக அருணகிரி என்பது அண்ணாமலையாரனுடைய வடிவத்தை காட்டுவதாக சொல்லப்படும். இந்த பகுதியிலே அதிகமாக மனிதர்கள் ஆண்களிலே அருணகிரி என்ற பெயர் வைத்து சொல்லி பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த விநாயகருக்கும் அருணகிரி விநாயகர் என்பது மிக பொருத்தமாக அமைகின்றது. இந்த விநாயகனுடைய பின்பக்கம் ஜடாமுனியோடு குறுமியல்ல நீண்ட ஒரு சடையானது தோன்றுகின்றது. அபூர்வமாக அமைந்திருக்கின்றது. பக்கவாட்டில் அவருடைய தொடை குயில்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற போது புடைத்துக் கொண்டிருப்பது இயல்பான நிலையில் காட்டப்படுகின்றது. இதை சாதாரணமாக சொல்லுவோமானால் விநாயகி என்றுதான் பெண் அமைப்பை பார்ப்போமானால் விநாயகி பெண் விநாயகர் என்ற அமைப்பிலே தான் இது காட்டப்படும்.
ஆனால் அங்கே சடைகள் முடிச்சுகள் இல்லாதனால ஆணுக்குரிய தவநிலையோடு அதே சமயத்தில் நம்முடைய குறைகளையும் குணங்களையும் ஏற்றுக்கொண்டு சிரிக்கின்ற அமைப்பில் இருப்பதனால இவர் ஒரு மந்தகாட்ட சிரிப்பில் இருக்கின்றார். அந்த கண்கள் பார்ப்போம்னால் சிரிக்கின்ற போது கண்கள் செருகிக் கொள்ளும். மனமும் வந்து சிரிக்கின்ற போது கண்கள் சிரிக்கொள்வதனால சிரிப்பி அதை வாங்கி கொண்டு கண்களை மட்டும் ஓரக்கண்ணில் காட்டுகின்றார். முழு அமைப்பு காட்டப்படவில்லை. ஓரக்கண்ணில் பார்வையாக தனக்குள்ளேயே சிரிக்கின்ற போது கண்களை எண்ணெயை மூடி சிரித்து காட்டிக் கொண்டுதான் சிரிப்போம். அந்த வகையிலே மிக அற்புதமாக இந்த விநாயகர் சிலையானது காட்டப்படுகின்றது. அவருடைய வேளாண் முகத்தினுடைய அது ஒரு பக்கம் ஒளிந்த தந்தமும் மற்றொரு பக்கம் தூக்கிக் கொண்டிருக்கின்ற தந்தமும் காட்டப்படுகின்ற இந்த நிலையிலே முன்பொழுது முழுக்க வெள்ளையும் சிவப்பும் கலந்த அந்த கல்லால் இருக்கின்றது. அருணகிரி விநாயகருக்கு மிக பொறுப்பாக அமைந்து இந்த இப்படியெல்லாம் சிற்ப அமைத்து பார்க்கின்ற போது இது 640 அமைக்கப்பட்ட சிலையாக இருக்கும். இந்த பகுதி பட்டீஸ்வரம் கோயிலே முளையனுடைய தென்கலியன் சொல்லக்கூடிய முளையர் கோயிலிலே சோழன் மாளிகை என்கின்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது. சோழருடைய அரண்மனையிலே இருந்த வழிபாட்டு தெய்வம். பிற்கால சோழருக்கு பின்னால் உடையார் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியை ஆட்சிக்கு வருகின்ற போது 14ஆம் நூற்றாண்டிலே இந்த விநாயகர் இடம் பெற்றிருக்கலாம் என்பது நமக்கு கிடைக்கின்ற இந்த சிற்ப அமைப்பு கொண்டு இதனுடைய காலம் 600 ஆண்டுகள் மேலுதான் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த விநாயகரை வியாழக்கிழமையிலேயும் உச்சிக்கால வேலை என்று சொல்லக்கூடிய 1 to 3 ராகால் நேரத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி வழிபடுகின்ற மக்களுக்கு மகப்பேரும் திருமணப்பேரும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக கேதுவின் அம்சமாக இருக்கின்றார். அந்த வழியிலே இடியதன் உமை மிகு கடிகொள தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வழிபட அருளினர் மிகுகொடை என்று சொல்வது போல மிக அற்புதமாக கொடை வள்ளலாக இருக்கின்றார் இந்த விநாயகர். வருக, அவருடைய ஆற்றலை பெருக, உங்கள் வாழ்வில் நடக்கின்ற கேது தோஷங்கள் கேதுனால் வரக்கூடிய பக்கங்களில் எல்லாம் நிவர்த்தி செய்து வருக. இங்கு இருக்கின்ற அந்த நிர்வாகத்தினுடைய அணைக்கு என்ன வகையில் பூஜை செய்தால் நல்லது என்பதை அறிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் அந்த முறையிலேயே அபிஷேகங்கள் எல்லாம் செய்து மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். நன்றி.